அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி அதிரடியாக சில விஷயத்தை பண்ணிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய எக்ஸாம்ல பல விஷயத்த சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவுரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த மாற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்லிக்கிறது, கூலா போய் எழுதுங்க, நல்லா எழுதுங்க. சரி, குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்களுக்கு அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் சேனல்ல வந்திருக்கு. எக்ஸாம் வந்து நாளைக்கு 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 12:30 மணிக்கு முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு முன்பாகவே போயிடணும். இது வழக்கமா சொல்றதுதான். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நான் எப்பயுமே சொல்றது 9 மணிக்கு கிடையாது, நீங்க எல்லோருமே 8:50க்கு உள்ளேயே நீங்க போயிடுற மாதிரி ரெடியா இருங்க. இந்த தடவை நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எல்லார்ட்டையும் நான் கேட்டதுல ஒவ்வொருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணி பேட்ச்ல இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்டதுல அவங்க சொன்னது, சார் ஒரு அரை மணி நேரத்துல போற மாதிரி எனக்கு சென்டர் இருக்கு சார், எனக்கு வந்து 3/4 மணி நேரத்துல போற மாதிரி சென்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆவரேஜா எடுத்து பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம், ஒரு 35 மினிட்ஸ் நான் வந்து ஒரு ஆவரேஜ் வச்சுக்கிறேன். 35 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எக்ஸாம் ஹாலை ரீச் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் போட்டிருக்காங்கன்னு எனக்கு வந்த செய்தி. இப்ப யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த எக்ஸாம் ஹாலுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கம்பல்சரி என்ன சொல்ல, இந்த டிஜிட்டல் வாட்ச் டிஜிட்டல் ஐட்டம் எதுவுமே கொண்டு போகாதீங்க. கொண்டு போனாலும் நீங்க கிளாக் ரூம்னு இருக்கும், அங்க வச்சிருங்க. தயவு செய்து அந்த டிஜிட்டல் இதெல்லாம் மின்னணு சாதனங்கள் எல்லாமே கொண்டு போக வேண்டாம். ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க மூணாவதாக. ஸோ டயத்துக்கு போகணும், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. அதாவது ஒரு இயற்கையா எளிதில் வந்து ஜீர்ணிக்கம் கூடிய ஒரு சாப்பாடு, ஓகேங்களா? இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டு போங்க, ஹெவியெல்லாம் வேணாம். மைண்ட்ல சாப்பிட்டுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு நல்லா கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட போங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹிஸ்டரி ஆஃப் அந்த விஷயத்தெல்லாம் குரூப் 4ல நடந்தது, அது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம், ரைட்? அதாவது அந்த கொஸ்டின் பேட்டர்னை, அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க வேணாம். ஆனா எப்படி கொஸ்டின் வரும், இந்த மாதிரி தான் எப்படி வந்தாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, ரைட்? தமிழ் வந்து பாத்தீங்கன்னா விருப்ப பாடமா தேர்ந்தெடுத்தவங்க மொத்தம் 4,47,421 பேர். இதுல மொத்தம் எழுதக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா 5,53,634 பேர் வந்து பாத்தீங்கன்னா எழுதுறதுக்கு விண்ணப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5.5 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை ஆப்சன்டீஸ் நான் அடுத்துதான் தெரியும், ரைட்? இதுல இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா 1,06,213 பேர் தான் வந்து போட்டிருக்காங்க, ரைட்? அடுத்தது குரூப் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 2000 கூட கிடையாது எக்ஸாம் சென்டர், ஓகேங்களா? 1905 தான், ரைட்? ஸோ இப்போ 1905 தேர்வு கூடங்கள்ல நடத்துறதுக்கு சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப சொல்றேன் என்னென்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து OMRல தான் நடக்க போகுது, எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாவட்டங்கள்லையும் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய ஆட்சி தலைவர்கள், கலெக்டர் அவங்களுடைய தலைமையில ஒருங்கிணைப்பதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளராக கலெக்டர் இருப்பாரு, மாவட்ட வருவாய் அலுவலர் இருப்பாரு, இணை ஒருங்கிணைப்பாளராக வந்து அவர் வந்து செயல்படுவாரு. தேர்வை கண்காணிக்கும் பொருட்டு துணை ஆட்சியர் நிலையில வந்து பாத்தீங்கன்னா பறக்கும் படை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி கலெக்டருடைய தலைமையில ஒரு பறக்கும் படை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு தேர்வு கூடத்துக்கும் ஆய்வு அலுவலர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலம் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்துதான் அவங்க போயிருப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்க அவங்க கூட சொல்லிக்கலாம், ரைட்? இது ஏற்கனவே இருக்கிறது தான், பட் இதை வந்து ஓப்பன்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா சென்டருக்குமே போயிருப்பாங்க. தேர்வு தொடர்பான இந்த பொருட்கள், குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் வந்து 1905 தேர்வு கூடங்கள்ல வச்சிருக்கிறாங்களாம். ஸோ இதுல 20 தேர்வர்களுக்கு ஒருவர் அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறை கண்காணிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, சூப்பர்வைசர். தேர்வு நடைபெறும் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தேர்வு நடைபெறும் நாளன்று தேர்வின் அனைத்து நடவடிக்கைகளும் வீடியோகிராஃப் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா குரூப் 4ல அந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு, கொடுத்த அழுத்தம் அப்படி, ரைட்டா? ஸோ அந்த நிறைய ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் வந்து இந்த தடவை பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வர்கள் தேர்வுக்கு
அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் டிரான்ஸ்போர்ட் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. போக்குவரத்து துறையில சொல்லி எல்லா பஸ் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. தேர்வர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்கு அனைத்து தேர்வு கூடத்திற்கும் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்வு நடைபெறும் நாளன்று தடையில்லா மின்சாரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உடல்நலம் கருதி உரிய மருத்துவ உதவிகளும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அவங்களுடைய ஜியோல இருக்கும், இது சர்க்குலேஷன்ல வெளியே வராது. ஆனா இப்ப இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் ஓப்பன்லயே சொல்றது, டிரான்ஸ்பரன்சிங்கிறது முக்கியம் தானே. விண்ணப்பம் செஞ்ச எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக கொண்டு போய் அதே மாதிரி ஆப்சென்ட் ஆனவங்களுடைய அந்த கொஸ்டின் பேப்பரையும் பாதுகாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 9 மணிக்கு நடக்கும். ஸோ 9 மணிக்கு முன்னரே வந்துடணும். 9 மணிக்கு மேல வர்ற யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ அதை கவனத்துல வச்சுக்கோங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணி நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதை வச்சு நீங்க வந்து வீட்டுல இருந்து புறப்படுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக ஹால் டிக்கெட் இருக்கணும். அதே மாதிரி ஹால் டிக்கெட் இல்லாம அனுமதி கிடையாது. ஹால் டிக்கெட் போட்டோ காப் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க, போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க, அதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ரைட். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதார், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த ஐடி ப்ரூஃப்ல உங்களுடைய புகைப்படம் இருக்கணும். இப்ப பேங்க் பாஸ்புக் கொண்டு போகலாமா? எஸ், கொண்டு போகலாம் தான். பட் ஆனா அவங்க சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஓகே, ஒரு கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. அந்த ஐடி ப்ரூஃப் எதுக்குன்னு கேட்டா, இன்னார் தான் எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கீங்க, கரெக்டான ஹால் டிக்கெட் தான், கரெக்டான நபர் தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான். ஓகேங்களா? அதே மாதிரி அதுல பேரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போங்க, ரைட். ஒன்னு ஏதாவது எல்லாமே ரெண்டுமே ஒரே பிராண்ட்ல கொண்டு போங்க. ஏன்னா ரவுண்ட் ஷேட் பண்ணும்போது இந்த ஷேட் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, இழிவி போயிடக்கூடாது. அதனால ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபோட கொண்டு போங்க. ஏன்னா வந்து இப்ப இந்த தம் இம்ப்ரெஷன் வைப்பாங்க, இடது கை பெருவிரலுடைய ரேகை வைப்பாங்க. அப்ப வந்து அவங்க ஒரு டிஷ்யூ கொடுப்பாங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா கூட நீங்க அந்த அந்த கைரேகை வச்சிருப்பீங்களா, அந்த இங்க் வந்து உங்க ஓஎம்ஆரை டேமேஜ் பண்ணிடக்கூடாது. இப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு பண்ணுங்க, ரைட். அதை வந்து தொடச்சிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு முடிஞ்சா ஒரு வாட்டர் பாட்டில், எந்திரிச்சு போயெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த இது பார்க்காதீங்க, ரைட். அதே மாதிரி வந்து ஒரு அனலாக் வாட்ச், ஓகேயா, அதாவது டிஜிட்டலா இருக்கக்கூடாது, அனலாக் வாட்ச், ஓகேங்களா. ஸோ அது ரிஸ்ட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு போங்க. முடிஞ்சா என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது, ஒரே ஒரு சாக்லேட் கொண்டு போங்க, இல்ல 2 சாக்லேட் கொண்டு போங்க. ஏன்னா திடீர்னு எக்ஸாம் ஹால்ல 3 மணி நேரம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சில அசௌகரியம் நடக்கலாம். ஸோ அதன் காரணமாக அது 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 வந்து ஹெல்ப் பண்றதுக்காக, ஓகேங்களா. ஸோ பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்காவது ஒரு மாதிரியா வந்து ஆன்சைட்டி ஸோ ஆச்சுன்னா கூட அது நீங்க கொடுக்கலாம், தப்பு இல்லை, ரைட். ஸோ அதுக்காக தான் கொண்டு போங்கன்னு சொல்லுவேன். இது எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றது, யூடியூப்லயே நான் சொல்லிடுறேன், முடிந்தால் கொண்டு போங்க, ரைட். அதே சமயத்துல வந்து இந்த பென்சில், எரேசர், ரப்பரு, ஸ்கேலு எதுவுமே தேவையில்லை. 2 பேனா. அதுக்கப்புறம் வந்து எந்த வித துண்டு சீட்டும் கொண்டு போக வேண்டாம். பஸ் டிக்கெட்டு எதுவுமே எல்லாத்தையும் வெளியவே விட்டுட்டு போயிருங்க. ஏதேனும் ஒரு துண்டு சீட்டு உங்களை ஏதாவது ஒரு பெரிய சிக்கல்ல பண்ணிரும். ஸோ தயவு செய்து எந்த வித டிஜிட்டல் பொருளும் வேணாம், மொபைல் போன் எதுவுமே வேணாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சார் பர்ஸ் எடுத்துட்டு போலாமா, அது சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி முன்னாடி வச்சிருங்க, இல்லைன்னா கிளாக் ரூம்ல வச்சிருங்க. ஏன்னா ஏதேனும் ஒரு சின்ன துண்டு காகிதம் இருந்தா கூட பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்கு, பேன் செய்யப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிகாஷன்ஸ்க்காக பண்ணக்கூடியது. ஸோ கூலா போங்க. இதெல்லாம் வந்து அதப்பா ஒரே ஒன்று சிம்பிளா ஏமாத்தி மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல போகாதீங்க. படிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா உழைப்பால் முன்னேறி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து டிஎன்பி சொல்றாங்க. டிஜிட்டல் சோ அந்த மாதிரி எது தடை செய்யப்பட்டது என்ன சரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நேர்மையா போங்க, நேர்மையா எழுதுங்க, நேர்மையா வெளியே வாங்க. எக்ஸாம் ஹால் போயிட்டு வந்து நல்லா எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த வித இதுவும் பார்க்காதீங்க. வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் நல்லா தூங்குங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் பத்தி யாராலையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆன்சர் கீ, அபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும், அதை பாருங்க. அதுக்கு முன்னாடியே வேற ஏதாவது இன்ஸ்டியூட் ஆன்சர் கீ போட்டாங்கன்னா தயவு செய்து பார்க்க வேண்டாம். இது என்னுடைய கருத்து. இல்ல சார் நான் பார்ப்பேன், எனக்கு அவ்வளவு ஆர்வம் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். அது தேவையில்லாத மன குழப்பத்தை வந்து பார்த்தனா ஏற்படுத்தும். அதுதான் சொல்ல வர்றேன். நீங்க ஆன்சர் கீ போடுவீங்களா அப்படின்னு கேட்டா, எடுத்த உடனே வந்து நாங்க ஆன்சர் கீ எல்லாம் போட மாட்டோம். நீங்க கேட்டா நாங்க ஆன்சர் கீ போட ரெடி. ஏன்னா வந்து உங்களுக்காக தான் நாங்க இருக்கோமே தவிர்த்து
வேற எதுக்காகவும் கிடையாது. என்னோட மாணவர்களுக்காகத்தான் இது எல்லாமே நம்ம செய்யறோம். மாணவர்களாக தான் எங்களுடைய கண்மணிகள், எங்களுடைய கண்ணு எல்லாமே அவங்க தான். ஸோ உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறோம். ஸோ டெஸ்ட்டை எக்ஸாமை நல்லா எழுதுங்க, நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுங்க. எந்தவித மால் ப்ராக்டிஸும் பண்ண வேண்டாம். நிம்மதியா போங்க, நிம்மதியா எழுதிட்டு மெயின்ஸுக்கு போயிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வெளியேறுங்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலோ, இல்ல சார் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குனாலோ, தயவு செய்து என்ன சொல்ல, இந்த வாட்ஸ்அப் உடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்களோட டவுட்டை கேளுங்க. தேங்க்யூ.